இந்த பறவைகளோட சத்தம், அழகான மாலை பொழுது, இன்னைக்கு நான் நிற்கக்கூடிய இடம், எதையோ சொல்லிக் குடுத்துட்டே இருக்கு. நான் ரொம்ப சிந்தனை பண்ணுவேன், இயற்கையோட பேசுவேன், மரங்களோட பேசுவேன், செடிகளோட பேசுவேன், பறவைகளோட பேசுவேன். அது நான் பேசுறத கவனிக்குதா, அதுக்கு பதில் சொல்லுதான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட உணர்வுகள்ல அவங்க பதில் சொல்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். பாத்தீங்களா? அங்க பாருங்க. ஆமாவா! பிரபஞ்சமே, ஆமாம், ஆமாம் நாங்க கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. நம்ம தான் அத புரியாம சிந்திக்கிறோம் போல. தத்துவம்னோனே ஏதோ தத்துவ அறிஞர்கள் வந்து தத்துவத்த சொல்லி, நம்ம 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி, அந்த புலன் ஒடுக்கத்தின் வாயிலா உணர்ற பொழுது, அறியறது தான் தத்துவம், இறைவன் அப்படிங்கிற கூற்று தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புலன் எங்கேயுமே ஒடுங்கும். நல்ல ஒரு உணவு கிடைக்கிற பொழுது, நல்ல பசி நேரத்துல எல்லாமே மறந்துரும். இன்னும் சொல்லப்போனா நல்ல பசியில உங்களுக்கு பிடிக்காத சாப்பாட்ட குடுத்தா கூட, அது அப்ப என்னமோ ஒரு தனி சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதுதான் என்ன பொறுத்தளவுல தத்துவம். என்னோட நிகழ்ச்சிகள்ல என் உடல் ஆடுச்சா, அல்லது மனம் ஆடுச்சா அப்படிங்கிறத நானு எப்பவுமே ஆராய்ஞ்சு பார்ப்பேன். நிகழ்ச்சி முடிச்சுட்டு. உடலால ஆடியிருந்தேன்னா, அது நிறைவா இருக்காது. மனசால ஆடியிருந்தேன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா உடல் வந்து ஆட வைக்க முடியாது. உடலால ஆடுறது நடனம் இல்ல. உள்ள இருந்து வரக்கூடிய நடனம். அது எனக்கு ஒரு தத்துவமா தெரியும். அப்போ நான் அங்க எங்க பொருந்தி போறேன்னு பார்ப்பேன். நீங்களுமே யோசிச்சு பாருங்களேன். நீங்களுமே ஒவ்வொரு நொடிகள்லயும் நீங்க தான் ஆட்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. நானும் ஒவ்வொரு நொடியும் ஆட்சி செய்றேன். அந்த நொடிகள்ல எதெல்லாம் நான் தவற விடுறேன், அந்த நொடிகள்ல நான் எங்கெல்லாம் என்னோட சுயத்தை இழக்கிறேன், அல்லது இயல்பை இழக்கிறேனோ, அப்பயெல்லாம் நானு ஒரு சாதாரணம். எப்பல்லாம் அந்த பொழுதுகள பொருளோட உணர்ந்து, அனுபவிச்சு அந்த நொடிகள கடக்கிறேனோ, அந்த நொடிகள் எல்லாம் எனக்கு நல்ல பாடத்த சொல்லிக் குடுக்குது. என்ன பொறுத்தளவுல இந்த இயற்கையும், இந்த பிரபஞ்சமும், என் மனசும், என் மனசாட்சியும் எனக்கு சிறந்த தத்துவத்த போதிச்சிட்டு இருக்கு. அந்த தத்துவத்த நான் கேட்கறதுனால, எப்பல்லாம் 24 மணி நேரங்கள்ல என் மனசாட்சி சொல்லறபடியான ஒழுக்கங்கள கடைப்பிடிக்கிறேனோ, அப்ப எல்லாம் நானு என்ன ஒரு சாக்ரடீஸ், அரிஸ்டாட்டில் மாதிரி நெனச்சுப்பேன். பெரிய தத்துவவாதி மாதிரி. ஆனா ஒரு சில நொடிகளே காணாம போயிடுவேன். ஏன்னு கேட்டா, அந்த நொடிக்கும், மனக்கட்டுப்பாட்டுக்கும், அந்த தத்துவ ஒழுக்கத்துக்கும் ஒரு தொடர்பு விட்டு போகும் பொழுது, இயல்பான மனுஷி ஆயிருவேன். எப்ப தத்துவத்தை எல்லாம் தேடி பிடிச்சு, முழு தத்துவ ஞானி ஆகப் போறேன் தெரியல. நம்ம எல்லாருமே முயற்சிப்போம். இத பத்தி நெறைய பேசுவோம்.